காசாவுல போர் நடக்குது. சரி, ஆனா இஸ்ரேல் ராணுவம் கழுதைகளை திருடுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன் தெரியுமா? பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் போர் தொடுத்து வருது. கடந்த 2023 அக்டோபர் 7 போர் நடந்துகிட்டே இருக்கு. காசா மொத்தமும் உருக்குலைஞ்சு போச்சு. 50,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. 1,00,000க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்காங்க. பல லட்சம் பேர் உயிர் பயத்துல அண்டை நாடுகளுக்கு போயிட்டாங்க. இந்த சூழல்ல தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் ராணுவம் காசாவில் இருந்து நூற்றுக்கணக்கான கழுதைகளை திருடி பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கு அனுப்புதாம். போர் நடக்கிற இடத்துல ஏன் கழுதைகளை திருடுறாங்கன்னு கேக்குறீங்களா? காசாவில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. மக்கள் போக்குவரத்துக்கு தண்ணீர், உணவு சுமக்க, ஏன் இறந்த உடல்களை கூட சுமந்து செல்ல கழுதைகளைத்தான் பயன்படுத்துறாங்க. இஸ்ரேலுக்கு இது ஒரு உறுத்தலாய் இருந்திருக்கு. கழுதைகளை திருடி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது மூலமா காசா மக்கள் இன்னும் கூடுதல் சிரமங்களை சந்திப்பாங்க. நாளடைவுல காசாவை விட்டு வெளியேறிடுவாங்கன்னு இஸ்ரேல் நினைக்குதாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.